முதலே போலீஸ் வந்து அஜித்குமாரை கூட்டிட்டு போயிட்டாங்க. இவங்க தம்பி வீட்டுக்கு வர்றதுக்கும் போலீஸ் வீட்டுக்கு வர்றதுக்கும் கரெக்டா இருக்கு. போலீஸ் வந்து வீட்டுல சர்ச் பண்றாங்க, நகை எங்க வச்சிருக்கீங்கன்னு. எஃப்ஐஆர் போடாம இதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. பட் ஆனா இங்க இது எல்லாமே நடந்திருக்கு. ஓகே, இது வந்து வாட் ஹேட் ஹேப்பன்ட் ஆக்சுவலி. இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, எஃப்ஐஆர் போடாம இந்த அளவுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு பின்னணி ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன இருக்கு, அது அடுத்த கட்ட நடவடிக்கையில நமக்கு தெரிய வரப்போற ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடின்னு நம்ம ரெண்டா பிரிக்கலாம். போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருக்காங்க பாருங்க, அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் போலீஸ் கஸ்டடி, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகே, அப்படியே உங்களுக்கு விசாரணைக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்க மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து கஸ்டடி எடுக்க முடியும். ஓகே, இங்க இதுவும் தவறியாச்சு. ஓகே, இங்க இதுல நம்ம பார்ப்போம், நியூஸ்ல வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். அந்த 2 பெண்களும் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமாம் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம், இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வந்தோம். கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்துட்டோம். அப்பயே வந்து என்கிட்ட வீல் சேருக்கு 500 ரூபா கொடுன்னு வம்பு பண்ணாங்க. நான் 100 ரூபா தான் கொடுத்தேன் அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒன்று. ஸோ அதனால் எங்களுக்கு சஸ்பெக்ட் வலுவாக இருந்துச்சு, அதனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இங்கே அதே பெண்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க டாக்டர், நல்லாவே தெரியும் ஸ்கேன் சென்டருக்கு நகை போட்டுட்டு போகக்கூடாதுன்னு. ஆமாம், அந்த நகையை வீட்டில் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கலாம். கரெக்ட். ஒன்று இல்லை. ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, 10 பவுன் தான், என்ன 100 சவரன் பேக்கில் போட்டு தூக்கிட்டு போக போகுது, கரெக்ட், பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது, இல்லையா ஸ்கேன் சென்டர் முடிச்சுட்டு வெளியே வரப்போ அதை போட்டுட்டு இருந்திருக்கலாம். சரி, அது உங்கள் விஷ், அது நம்மள நீங்கள் யாருங்க கேள்வி கேட்கறதுக்கெல்லாமே கூட வரும். சரி, நீங்கள் கார்லேயே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போயிட்டு வந்தோடனே முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கணும், காரை செக் பண்ணிருக்கணும். எல்லாருமே அதானே பண்ணுவோம் யூஸ்வலாக. ஏதாவது வேல்யூபிள்ஸ் வச்சுட்டு போயிட்டோம்னா வந்தோடனே முதல்ல செக் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட். இதில் அவங்க தம்பி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா, என்னையும் போட்டு செம்மடி அடிச்சாங்க, முட்டிக்கு கீழே செம்மடி, 1/2 hour அடிச்சாங்க. என்ன அடிச்சாவது எங்கள் அண்ணன் ஒத்துப்பாரோ அப்படிங்கிற இதுலையா இருக்கட்டும், எங்கள் அண்ணனையும் போட்டு நல்ல அடி அடிச்சாங்க. எங்கள் அண்ணன் அடி தாங்க முடியாம தான் கோயிலுக்கு பின்னாடி HRNCக்கு சொந்தமான மாட்டு கொட்டகையில் வந்து நான் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு எங்கள் அண்ணன். அப்பயாவது அடியை நிறுத்த மாட்டாங்களான் தான் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சொல்கிறாரு. ரெண்டாவது. மூணாவது, ஒரு லேடி அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அந்த பப்ளிக்கில் கோவிலில் கடை வச்சிருப்பாங்கல்ல அந்த பப்ளிக், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவினிங் அந்த பையன் நடந்து போனதை பார்த்தோம், வரும்போது 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து தான் அந்த பையனை ஆட்டோவில் வச்சாங்கன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. அப்போ அது அவர் உயிரோட இருந்தாரா இறந்துட்டாரான்றது யாருக்குமே தெரியாது. எக்ஸாக்ட்லி அது